Hi student, 12th standard, chapter 1, example 1.8. Verify the property A transpose whole inverse equal to A inverse whole transpose. ஒரு ப்ராப்பர்ட்டி புக்கில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண சொல்லிடுறாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி? ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கு இன்வெர்ஸ் எடுக்கிற ஆன்சரும் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும் ரெண்டு ஈக்குவலும் செக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அது என்ன மெத்தடில்? மேட்ரிக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே. ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துறாங்க. ஓகே, செக் பண்ணலாமா? given A மேட்ரிக்ஸ் இருக்குது. டு வெரிஃபை A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் செக் பண்ண போகிறோம். ஓகே, இது லெஃப்ட் ஆன்சர் ஆன்சர், ரைட் ஆன்சர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஆன்சர் என்னன்னா A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் டேட்டா இன்வெர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்? டிரான்ஸ்போஸ் தெரிஞ்சால் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துரு மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. டிரான்ஸ்போஸ்னால் ரோ ஃபுல்லாக காலமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ தானே வரும் ஏ டிரான்ஸ்போஸ்னா இன்வெர்ஸ் ஃபார்மேட்டா. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை என்ன நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஏன்? ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது, ஏ இருந்தால் ஏன்னு போட்டோம். நமக்கு ஏ இருக்கிறது ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் போட்டோம். ஓகேவா? இன்ட்டு அட்ஜெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அட்ஜெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னென்ன யூஸ் ஆகுது? ஏ டிரான்ஸ்போஸ் நான் டிட்டர்மெண்ட் எடுக்க போகிறோம். அப்போ டிட்டர்மெண்ட் போட்டு 2 1 9 7. ஓகேவா? இந்த ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கூடாது. எது நமக்கு இந்த டிரான்ஸ்போஸ் மாத்திரம் போது இதான் நமக்கு நேரம் டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் எடுக்கணும். மாற்றி ஏவை எடுத்துகிட்டு போகிறீங்க கரெக்டாக ஃபாலோனா இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே நான் எடுத்து ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாரு. இந்த ஆன்சர் எடுத்துங்க, டிட்டர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு 14 இல்லைன்னா -9. ஓகே, அப்புறம் 5 இது நான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இன்வெர்ஸ் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அட்ஜெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, அப்போ அட்ஜெண்ட் ஏ டிரான்ஸ்போஸ்னா நமக்கு இதுதான் நமக்கு இந்த டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கிற சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் அட்ஜெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் 5 இன்ட்டு அட்ஜெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ. இது ஈக்குவேஷன் 1. இதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரு. LHS. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு தான் ஏ இன்வெர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நான் ஏ இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா? 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜெண்ட் ஏ. ஓகேவா? அப்போ டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் இப்போ நமக்கு நான் ஏ மேட்ரிக்ஸ் தான் நமக்கு. ஓகே, இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. 2 9 1 7 14 9 5. இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இன்வெர்ஸ் ஃபார்மேட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ அர்ஜென்ட் என்ன பண்ண நமக்கு? அப்போ ஏ மேட்ரிக்ஸ்னா இந்த டயகனலில் இன்டர்சேஞ்சிங் இருக்குது சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் அர்ஜென்ட் ஏவாக மாறிடும். ஓகேவா? ஓகே, இப்போ எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து 5 இன்ட்டு அர்ஜென்ட் ஆஃப் ஏ வேல்யூ இருக்கிற வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இப்போ ஏ இன்வெர்ஸ் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஏ இன்வெர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இது என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். டிரான்ஸ்போஸ்னா வெளியே 1/5 அப்படியே கான்ஸ்டன்ட் டைப் இருந்தால் போது. இது போய் டிரான்ஸ்போஸ் ரிவர்ஸில் மாற்றிடாதீங்க. இது 1/5 அப்படியே காமனாக இருக்கும். மேட்ரிக்ஸ் மட்டும்தான் ரோ வந்து காலமாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 7 -9 வந்து 7 -9 -2 வந்து -2. இந்த ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் 1 ஈக்குவல் டு 2 கரெக்டாக தான் பாருங்கள். 1/5 1/5 கரெக்டாக இருக்குது. மேட்ரிக்ஸ் சேம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ 1 ஈக்குவல் 2 கரெக்டாக ஆகுதா? அப்போ லெஃப்ட் ஆன்சர் ஆன்சர் கரெக்ட் ஆகுது, ரைட் ஆன்சர் ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. என்ன நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இட் கேஸ் என்ன? ஹென்ஸ் வெரிஃபைடு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணி காமிச்சிடும் நமக்கு. ஓகே, என்ன மெத்தடில்? மேட்ரிக்ஸ் மெத்தடில். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்.